பாம்புக்கு திதி கொடுக்கும் கோவில் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? கர்நாடக மாநிலம் மங்களூருவில் அமைந்துள்ளது இந்த குக்கே சுப்பிரமணியா கோவில். இத்திருத்தலத்திலேயே பாம்புகளுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் உள்ளது. இப்படி திதி கொடுப்பதன் மூலம் முன்னோர் சாபமும் சர்ப்பம் என்னும் நாகதோஷமும் நீங்கும் என் நம்பிக்கை நிலவுகிறது. முருகப்பெருமான் தரகாசூரனை அழித்த பின்பு தனது வேலில் படிந்திருந்த ரத்தத்தை கழுவ இக்கோவில் அருகே ஓடும் குமாரதாரா நதிக்கு வந்தார் என தல புராணம் கூறுகிறது. பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் நீங்க இங்கு நீராடியதாகவும் வரலாற்றில் உள்ளது. தல வரலாற்றின்படி கஷ்யப முனிவரின் மனைவியான கத்ரு, வினதை ஆகிய இருவருக்கும் இடையே மாறுபட்ட கருத்தின் காரணமாக சர்ச்சை நிலவியது. இருவரும் தங்கள் கருத்தே சரியானது என வாதம் செய்தனர். நிறைவில் யாருடைய கருத்து சரியானதோ அவர் மற்றவருக்கு அடிமைப்பட வேண்டும் என்று முடிவு செய்த நிலையில் கத்ரு தோல்வியுற்றாள். ஒப்பந்தப்படி கத்ருவும் அவளது குழந்தைகளான நாகங்களும் வினதைக்கு அடிமையாகின. வினதையின் மகனான கருடன் நாகங்களுக்கு துன்பங்களை விளைவித்தான். பாதிக்கப்பட்ட நாகங்கள் வாசுகி என்னும் 5 தலை நாக அம்மையாரின் தலைமையில் குமாரதாரா நதி அருகிலிருந்த குகையில் வந்து மறைந்து கொண்டன. அங்கே தங்களை காக்கும்படி சுப்பிரமணியரை வழிபாடு செய்தனர். சுப்பிரமணியரும் நாகங்களை காப்பாற்றினார். இதற்கு நன்றி கடனாக வாசுகி தனது 5 தலைகளையும் விரித்து சுப்பிரமணியருக்கு கொடையாக்கியது. இதன் அடிப்படையிலேயே குமாரதாரா நதிக்கரையில் ஆதி சுப்பிரமணியருக்கு கோவில் எழுப்பப்பட்டது. பாம்புகளை காத்து அருள் புரிந்தவர் இத்தல முருகன். இதனாலேயே ராகு கேது தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு பாம்புக்கு திதி கொடுத்தால் பித்ரு கடனை செலுத்திய பலனை பெறலாம் என்கின்றனர். இப்பயணத்தை ஆன்மீக பயணமாக மட்டுமின்றி பசுமை சூழலை கண்டு ரசிக்க ஏற்ற தலமாகவும் இருப்பதால் அனைவரும் சென்று சுவாமியின் அருள் மற்றும் அமைதியை பெறுவோம்.